So, hi all. Exercise 2.6ல 8 sum பார்த்துருவோமா? ரொம்ப சிம்பிளான சம் தான்மா. கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா இருக்கு, பட் ரொம்ப சிம்பிளான சம். 7th சம் மாதிரி ரொம்ப பெருசு இல்ல. ரைட்டா? சரி, ஓகே. 8 சம் பார்ப்போம். Raghu wishes to buy a laptop. He can buy it by paying 40,000. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்த லேப்டாப்போட விலை எவ்வளோ? பிரைஸ் ஆஃப் லேப்டாப். அந்த லேப்டாப்போட விலை 40,000. சரி. ஆர் பை அவன் வந்து மொத்தமா பணம் 40,000 கட்டி எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஆர் பை கிவிங் இட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட், தவணை முறை, இஎம்ஐல கட்டலாம். ஓகேவா? எப்படி? ஃபர்ஸ்ட் மந்த்ல அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,800 கட்டலாம். செகண்ட் மந்த் அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,750 கட்டலாம். தேர்ட் மந்த் அவர் எவ்வளவு கட்டலாம்? 4,700 கட்டலாம். ஸோ இப்படியே அவர் கட்டிக்கிட்டு இருந்தாருன்னா 10 மாசம் கட்டுவார். ஓகேவா? 10 மாசம் கட்டுவார். சரி, இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் மாசம் 4,800 ரூபாய், செகண்ட் மாசம் 4,750, தேர்ட் மந்த் 4,700. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருமா? ஸோ ஆடிஷன் அப்படின்னா சம்மா. ஸோ சம் அப்படின்னா மொத்தமா 10 மந்த்ஸுக்கு S10 கண்டுபிடிச்சா மொத்தமா எத்தனை கட்டியிருக்காருன்னு தெரிஞ்சிருமா? ஸோ S10. ஸோ நமக்கு ஜென்ரலா என்ன ஃபார்முலா தெரியும்? SN ஃபார்முலா தெரியுமா? SN ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். SN is equal to n by 2 2a plus n minus 1 into d. ரைட்டா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இப்போ S10 மொத்தம் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்ட போறாரு. 10 by 2 2 into ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல அவர் எவ்வளவு கட்டினாரு? 4,800 பிளஸ் 10 minus 1 d. டிஃபரன்ஸ் என்ன? A2 minus A1. சாமி ரொம்ப கிளியரா இதை பார்க்கணும். நிறைய பேர் இதை பார்த்தோன்னே சார் D is equal to 50 தானே சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அந்த இடத்துல டியோட வேல்யூ நல்லா கவனிங்க. டியோட ஃபார்முலா என்ன? A2 minus A1. A2ன்றது என்னது? 4,750 மைனஸ் A1ன்றது என்னது? 4,800. இங்க பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு ராஜா? மைனஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் 50 கிடையாது, -50. ரெண்டுத்துக்கும் அப்படியே வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்க கொஞ்சம், அதனாலதான் நான் எப்பயுமே சம்ஸ் போடும்போது டி வேல்யூவை நான் போடுவேன். இப்போ ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸா இருந்தாலுமே அதை போடுவேன். ஸோ அது பெட்டர் நீங்களும் போட்டு பழகிறது தான். புரியுதா சாமி? சரி. ஸோ அப்போ 5 இன்ட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டுனா 9,600. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 450 பிளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அப்போ 5 இன்ட்டு 9,600ல 450 போச்சு அப்படின்னா 9,150 into 5. 0,52745. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 45,750. ஓகேவா? ஸோ 40,000 ரூபாய் லேப்டாப்பை அவர் பாருங்க எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காருன்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் என்ன? டோட்டல் அமௌண்ட் இது 10 இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளோ? நீங்களே சொல்லுங்க. 45,750. ஆமாவா?
45,750. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் he has to pay than the cost. இது செகண்ட். ஸோ அப்போ லேப்டாப் காஸ்ட் எவ்வளோ? லேப்டாப் காஸ்ட் என்னமோ 40,000 தான். ஓகேவா? இஎம்ஐல கட்டினது 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டினது 45,750. எவ்வளவு எக்ஸ்ட்ரா நீங்களே சொல்லுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இந்த 45,750ல இருந்து 40,000 மைனஸ் பண்ணிட்டா 5,750 ருபீஸ் அவங்க எக்ஸ்ட்ராவா கட்டியிருக்காங்க. ஸோ கிளியரா இருக்கா சாமி? இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ கிளியரா எடுத்து எழுதிருங்க. சரியா? ஸோ இதுல டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்ல டோட்டலா கட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூ நீட் டு யூஸ் திஸ் சம் ஃபார்முலா. சரியா சாமி? தேங்க்யூ.